இவங்கள மாதிரி 25 லட்சம் பெண்களுடைய சிரிப்புக்கு பின்னாடியும் பிரதமர் மோடியின் முத்ரா யோஜனா கடனுதவி திட்டம் இருக்கு. வாக்களிப்பு தாமரைக்கு. அதாவது நம்ம தளபதி விஜய் அவர்களோட பீஸ்ட் படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து நேற்று ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த சாங் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 15 மணி நேரம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த சாங் வந்து ரிலீஸ் ஆகி இது வரைக்கும் கிட்டத்தட்ட 18 மில்லியனுக்கு மேல வியூஸ் வாங்கியிருக்கு. அதே மாதிரி லைக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 2 மில்லியன் லைக்ஸ் கிட்ட வந்து நெருங்கிடுச்சு. இதே நேரத்தில் நம்ம அஜித் குமார் அவர்களோட வலிமை படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி. நாங்க வேற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 6 மாசத்துல அந்த லிரிக்கல் வீடியோ சாங் எந்த அளவுக்கு வியூஸ் அண்ட் லைக்ஸ் வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 44+ மில்லியன் வியூஸ் வந்து வாங்கியிருக்கு. அதே மாதிரி லைக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1.4 மில்லியன் ப்ளஸ் லைக்ஸையும் வந்து வாங்கியிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதாவது இது வந்து ஒரு 6 மாச காலகட்டத்தில் இவ்வளோ வியூஸ் இவ்வளோ லைக்ஸ் வந்து வாங்கியிருக்கு. இதே நேரத்தில் தெலுங்கு சூப்பர் ஸ்டாரான மகேஷ் பாபு அவங்களுடைய படமான சர்க்காரு வாரிப்பட்டா அந்த படத்துல இருந்து காலாவதின்னு ஒரு சாங் வந்து 2 நாளுக்கு முன்னாடி வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த சாங் கூட இது வரைக்கும் 19 மில்லியன் வியூஸ் தான் வந்து போயிருக்கு. அண்ட் லைக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 9 lakhs லைக் தான் வந்து வந்திருக்கு. ஆனா பீஸ்ட் படத்துல இருந்து வந்த இந்த அரபிக் குத்து சாங் யூடியூப்லயே வந்து ஒரு ரெக்கார்டை வந்து படைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் சவுத் இந்தியால எந்த ஒரு லிரிக்கல் சாங்குக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ரெகக்னைசேஷன், ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் பிரேக் வந்து இந்த அரபிக் குத்து சாங் வந்து பண்ணியிருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பேர் தான் வந்து காரணம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா தளபதி விஜய் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களே, அதாவது நம்ம தளபதி விஜய் அவர்களோட பீஸ்ட் படத்துல இருந்து ரிலீஸ் ஆன இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் அரபிக் குத்து இந்த பாட்டு பண்ண ரெக்கார்டை பத்தின உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம லீவ் பண்ணுங்க. ஏன்டா இங்கே வந்திருக்கு, நம்ம வந்து கவர்மெண்ட் ஜாப்பு சம்பளம் வாங்கியிருக்கேன், ரொம்ப வந்து இல்ட்ரீட் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் எங்கள் மாதிரி இனிஷியலாக போகிற தட்டை ப்ரொடக்ஷனில் தட்டை பிடுங்குவான். யோ நீ போய் அங்கே போய் சாப்பிடியானா வரிசையாக நிப்பாட்டி சாப்பிடுவாங்க, அங்கே நின்று சாப்பாடுவாங்க. அப்போ கூட நினைப்பேன், விவேக் சார் டீம் ஒரு பக்கம் இருப்பாங்க, வடிவேல் சார் குரூப்னு ஒரு பக்கம் இருப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி எந்த குரூப்லையுமே எனக்கு எந்த சேடவும் கிடையாது.